தேவனால் நேசிக்கப்படும் பிரியமானவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை காண்பதற்கு சமயம் ஒதுக்கினதற்காக நன்றி. இந்த தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்து வழங்கும் நிறைவான நல்வாழ்வு என்பதே. நம்மை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தருக்கு நாம் முழுமையாய் நல்வாழ்வு பெற்று வாழ வேண்டும் என்பது சித்தமும் விருப்பமும் ஆக இருக்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய குரலுக்கு செவி சாய்த்து வாஞ்சையோடு அவருக்கு கீழ்ப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் அன்பாய் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்வாழ்வு வழங்க எப்போதும் அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த செய்திக்கு உதவியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியாலே தியானிப்போம். லூக்கா 14 அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 19 வரை பார்க்கலாம். பின்பு இயேசு எருசலேமுக்கு பயணமாக போகும்போது அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்திற்குள் நுழைந்த போது குஷ்டரோகம் உள்ள மனிதர்கள் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு, ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகும்போது சுகமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியம் ஆனதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தமாக தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். அவன் சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை தவிர மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். யூதர்கள் முடிந்த வரையில் சமாரியர்கள் உடன் எந்த தொடர்பும் கொள்ளாமல் தூரமாய் இருப்பார்கள். ஆனால் வாசித்த சம்பவத்தில் குஷ்டரோகம் உள்ள 9 யூதர்கள் ஒரு சமாரியனோடு சேர்ந்து இருந்தார்கள். எல்லாம் நன்கு இருக்கும்போது மனிதர்கள் பிரிவினைகளை கைக்கொள்வார்கள். ஆனால் நோய், பேராபத்து, துன்பம் போன்ற பிரச்சனைகள் தாக்கும்போது பிரிவினையின் எண்ணங்கள் எல்லாம் தள்ளி போடுவார்கள். வாசித்த சம்பவம் நடந்த காலத்திலும் அதற்கு முன்பதாகவும் குஷ்டரோகிகள் உடைய நிலைமை மிக துக்கம், வேதனைகளினால் நிறைந்து இருந்தது. லேவியராகமம் 13 அதிகாரம் 45-46 வசனங்களில் அந்த வியாதி உண்டாய் இருக்கிற தொழுநோயாளி உடை கிழித்தவனாகவும் தன் தலையை மூடாதவனாகவும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாட்கள் வரை தீட்டுள்ளவனாக கருதப்பட கடவான். அவன் தீட்டு உள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவனுடைய குடியிருப்பு முகாமிற்கு வெளியே இருப்பதாக என்று வாசிக்கிறோம். எவ்வளவு துக்கம் நிறைந்த நிலைமை! அவர்கள் மூலமாக நோய் பரவும் என்பதற்காகவும் மற்றும் அவர்கள் சடங்கு ரீதியாக தூய்மை அற்றவர்களாய் இருந்ததினால் ஊருக்கு புறம்பாக தள்ளப்பட்டிருந்தார்கள்.
ஒரு ரபி குஷ்டரோகிகள் தொலைவை கடைப்பிடிக்க அவர்கள் மீது கல் எறிய வேண்டும் என்றும் ஆலோசனை கொடுத்திருந்தார். வாசிக்கப்பட்ட சத்தியவேத பாகத்தில் அந்த 10 குஷ்டரோகிகள் இயேசுவே, ஐயரே என்று கூப்பிட்டார்கள் என்று 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எபிஸ்டேட்ஸ் என்ற கிரீக் வார்த்தையின் தமிழ் மொழியாக்கம் தான் ஐயரே என்பது. ஆங்கிலத்தில் மாஸ்டர் என்று மொழியாக்கப்பட்டிருக்கிறது. சத்தியவேதத்தின் 4 சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்துவை ஐயரே என்று கனம் கொடுத்து அநேக யூதர்கள், தன்னை பின்பற்றினவர்கள் மற்றும் சிஷ்யர்கள் அழைத்ததை நாம் வாசிக்கிறோம். இங்கே ஒரு சமாரியனும் அந்த வண்ணமாய் கூப்பிடுகிறான். எபிஸ்டேட்ஸ், மாஸ்டர் மற்றும் ஐயரே என்று அழைக்கப்படும் நபர் குறிப்பிடத்தக்க அதிகாரம் மற்றும் சக்தி கொண்டவர். அந்த 10 குஷ்டரோகிகள் இயேசுவை ஐயரே என்று அழைத்ததின் மூலமாய் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நோய்களை குணமாக்கும், அற்புதங்களை செய்யும் அதிகாரம், வல்லமை உள்ளதை நன்கு அறிந்திருக்கிறதை தெரியப்படுத்தினார்கள். இயேசு அவர்களை, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்ற உடனே அவர்கள் சந்தேகப்படாமலும் எந்த கேள்வி கேட்காமலும் கீழ்ப்படிந்து விசுவாசத்துடன் புறப்பட்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். 14ஆம் வசனம். கீழ்ப்படிதல் தேவ நன்மை பெற உகுந்த வழியாக உள்ளது. அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. சமாரியன் மாத்திரமே திரும்பி வந்து இயேசுவை ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்தினான். வசனங்கள் 15, 16. வசனம் 15இல் அவன் உரத்த சத்தமாக தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது தான் முதல் முறையாக அவனுக்கு சத்தமாக பேச முடிந்திருக்கும். ஏனென்றால் குஷ்டரோகம் சில வேளைகளில் லார்னிக்ஸ் என்று அழைக்கப்படும் ஒளி அதிர்வு நலங்களை உள்ளடக்கிய மூச்சு குழாயின் மேற்பகுதி குரல் வளையில் பாதிப்பு உண்டாக்கும். இப்படி பாதிப்புக்குள் ஆனவர்கள் சத்தமாக பேச கஷ்டப்படுவார்கள். அவனுக்கு முழுமையாய் சுகம் பலன் கிடைத்தது என்பது உறுதியாகிறது. ஏனென்றால் அவன் சத்தமிட்டு இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த சமாரியன் இயேசுவின் பாதத்தருகே முகம் குப்பிர விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். வசனம் 16. அவன் இதற்கு முன்பதாகவும் இவ்வண்ணமாய் செய்ய வாஞ்சித்திருக்கலாம். ஆனால் குஷ்டரோகம் அவனுக்கு தடையாக இருந்தது. இப்பொழுதோ அவன் விடுவிக்கப்பட்டான். தடை அகற்றப்பட்டது. சுகம் பெற்ற மற்ற 9 பேர் தேவனை ஆலயத்தில் ஆராதிக்க சித்தம் கொண்டிருந்தார்கள். சமாரியனோ மத சடங்குகள் மூலமாய் தேவனை தேவாலயத்தில் ஆராதிக்கவில்லை. அப்பொழுது தேவ ஆலயத்தில் இருந்து தேவ மகிமை எடுக்கப்பட்டிருந்தது. மேலும் அவன் சமாரியனாய் இருந்தபடியால் அவனுக்கு தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே அவதாரம் கொண்ட கடவுளையே நேரடியாக அவன் ஆராதித்தான். இப்பொழுது ஒரு கேள்வி எழுகின்றது. குணமான மற்ற 9 பேர் ஏன் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லவில்லை? ஒருவேளை அவர்கள் அவசரமாய் ஆசாரியரை சந்தித்து சுத்தமானார்கள் என்று அறிவிக்கப்பட்டு தங்கள்
நகரங்களுக்கு போய் தங்கள் ஜனங்களை காண வாஞ்சையோடு செயல்பட்டிருக்க கூடும். அவர்கள் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள், தேவனை அல்ல. வசனம் 17 இயேசு சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேள்வி எழுப்புகிறார். நமக்கு நடக்கும் எல்லாவற்றையும் இயேசு தெளிவாக அறிகிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இயேசு மேலும் வசனம் 18 தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை தவிர மற்றொருவனும் வர காணோமே என்று கேட்டார். இப்படி கேட்பதின் மூலமாய் அவர் நாம் எல்லோரும் நன்றி உள்ளம் கொண்டவர்களாய் இருந்து அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளுக்காய் அவருக்கு உள்ளம் நிறைந்த நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை தெரியப்படுத்துகிறார். மேலும் நாம் கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகில் வாழ்ந்தபோது பிதாவாகிய தேவனுக்கு அநேக வேளைகளில் நன்றி செலுத்தினார் என்பதை நாம் சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். 4000க்கும் அதிகமான ஜனங்களை அற்புதம் செய்து போஷிப்பதற்கு முன்பதாக அங்கே இருந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து நன்றி செலுத்தினார். மத்தேயு 15:36. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பாக இயேசு, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்த படியாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னார். யோவான் 11:41. திருவிருந்தின் சடங்கை ஆரம்பிக்கும் வேளையில் இயேசு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்தார். அவர் அப்பத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் செய்தார். லூக்கா 22 வசனம் 17 மற்றும் 19. தேவனுக்கு நன்றி செலுத்துகிற மக்களில் அவர் மிகவும் பிரியமாய் இருக்கிறார். சங்கீதம் 50:23 கர்த்தர் நன்றி பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று உரைக்கிறார். நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் லூக்கா 17 பாகத்தில் வசனம் 19 இயேசு சமாரியனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இங்கே ரட்சித்தது என்று உபயோகிக்கப்பட்டிருக்கும் சொல் கிரீக் மொழியின் சோசோ என்ற வார்த்தையின் மொழியாக்கமாக இருக்கின்றது. இந்த சொல் புதிய ஏற்பாட்டில் பரிச்சயமான வார்த்தை. அது பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதை குறிக்கிறது. சமாரியன் ஆண்டவராகிய இயேசுவை ஐயர் என்று அறிந்ததுடன் அவரை இரட்சகர் என்றும் கண்டு கொண்டான். எல்லா ஜனங்களுக்கும் இந்த 2 முக்கியமும் அவசியமும் ஆன தெரிந்தெடுப்பு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். பலர் தேவனை சரீரத்தின் தேவைகளுக்காக மட்டுமே தேடுகிறார்கள். நித்தியம் நிறைந்த ஆவி ஆத்மாவை பற்றி சிந்திப்பதே இல்லை. ஆனால் சிலர் மட்டும் இயேசு கிறிஸ்துவை ஐயராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவர் வழங்கும் நிறைவான நல்வாழ்வை பெற்று நலமாய் வாழ்கிறார்கள். நம் இயேசு தினமும் இந்த நல்வாழ்வை மனிதர்களுக்கு வழங்கும் நற்பணியை செய்து வருகிறார். இந்த சிறிய தேவ செய்தி உங்களுக்கு பலன் கொடுத்தது என்று விசுவாசிக்கிறேன். தேவ ஆவியானவர் தாமே
நம்மை தொடர்ந்து அவர் நல் வழிகளில் வழிநடத்துவாராக. ஆமேன்.